எல்லாருக்கும் வணக்கம். டாடா மோட்டார் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இந்த இயர்லயே பார்த்தீங்கன்னா வந்து 25.5% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. தோ வந்து இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் பாசிட்டிவா தான் வந்திருக்கு. இன்னொரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் என்னன்னா, சைலேஷ் சந்திரா எம்ஜி மேனேஜிங் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாரி வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஃபேசிங் எ ஸ்டிஃப் காம்படிஷன் வித் தர் காம்படிட்டர்ஸ். எதனாலன்னா பார்த்தீங்கன்னா, அதனால வந்து அவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து அண்டர் 10 லேக்ல வந்து டிசைன் பண்ணி தரப்போறதா, மேனுஃபேக்சர் பண்ணி டிசைன் பண்ணி தரப்போறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் அவங்க வந்து 7 to 7.5 லேக் 0.5 லேக்லயே பெட்ரோல் இன்ஜின்ல பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி வந்து ஒரு 700 to 800 கிலோமீட்டர் போகுது. ஒரு வாட்டி பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டா. அந்த கான்செப்ட்ட வச்சுட்டு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, ஈவி வெஹிக்கிள்ஸ்ல வந்து பேட்டரி வந்து காஸ்ட் கம்மியா இருக்கு. ஸோ பேட்டரிய நல்லா இது பண்ணி வச்சு, அவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, 400 கிலோமீட்டர் ரேஞ்சில வந்து ஒரு கார் வந்து டிசைன் பண்ண போறாங்க. அதுதான் வந்து டாடா மோட்டார்ஸ் சொன்ன ரீசென்ட் நியூஸு. அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 10 லேக்ஸ் தான். ஸோ இது ஏன் எடுத்துட்டு வராங்கன்னா, இதோட சேல்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து 80% இருந்தது இந்த ஈவி வெஹிக்கிள் போன மாசம். இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 40% இறங்கியிருக்கு சேல்ஸு. ஸோ அதனால அந்த மேனேஜிங் டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிய குடுக்கலான்னு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து இறங்கிட்டும் இருக்கு ரொம்ப. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2%, 3% அப்ல இருக்கு. ஆனா இந்த நியூஸ் ஒரு நல்ல நியூஸ் நான் நினைக்கிறேன். இத நான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப நாளா அனலைஸ் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ இந்த நியூஸ் வச்சு இந்த ஸ்டாக் ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. ஆல் டைம் ஹைல இருந்து. ஸோ டெஃபினட்டா வந்து டாடா மோட்டார்ஸ் என்னோட பிக் தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு இது அனலைசிஸ் மட்டும் தான். உங்க அனலைசிஸோ இல்ல உங்க டவுட்ஸோ எது இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.